ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருந்து குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நாட்டு மருந்து கடையில் மருந்து ஜாமான் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலே தருவாங்க. ஒரு குழம்புக்கு மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லி, பட்டை மிளகா, சுக்கு, மஞ்சள், அதிமதுரம், மிளகு, பெருங்காயம். பாருங்கள், மஞ்சளையும் பட்டை மிளகாவையும் நல்லா வச்சு அரைச்சிக்கிறோம். நல்லா பட்டாட்டம் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. இப்போ இந்த மருந்து பொருள் எல்லாம் வச்சுக்கலாம். அதையும் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இது அவ்வளவும் நல்லது, உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. உடம்பு வலிக்காது, மூட்டு வலி எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. நொரன்னு அரைக்காதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மருந்து குழம்பு. இப்போ மல்லி வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அம்மியை லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிக்கிங்க. அதில் நிறையா இருக்கும்ல, இது அம்மி கழுவுனது. இப்போ அதில் கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கிங்க. இதில் எந்த காயுமே வதக்க வேண்டாம், எண்ணெய் விட வேண்டாம். இதை பாருங்க, வானல் சும்மா தான் இருக்குது. வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்தில் ஒரு 2 நாள் வச்சு பாருங்கள். இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி இருக்குது, அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றிட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6 கட்டி உரித்து வச்சுருக்கேன். பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் எல்லாம் அதெல்லாம் வதக்கவே வேண்டாம், எண்ணெய் விட்டு வதக்காதீங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம், குழம்பு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்கிறோம், அதில் முழுசாகவே தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு அப்படியே போட்டுக்கலாம். பச்சையாகவே போடுங்க. பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கிராமத்து பக்கம் பிரசவம் ஆன எல்லா வீட்லேயுமே, டவுன் ஆகட்டும் கிராமம் ஆகட்டும், குழந்த பிறந்திருக்க அனைத்து வீட்லேயுமே இந்த மருந்து குழம்பு வைக்காத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. பூண்டு நிறையா போட்டால் குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு பூண்டு நிறையா சேர்த்துக்கிறது. இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கருவாடு வாங்கியிருக்கேன். இதை என்ன பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணி அலசிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவாடு போட்டுக்கலாம். ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு லாங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கருவாடு போட்டுடுறோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா சுண்டி வந்துடும். கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து போட்டாலே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றலாம். இப்போ கடுகு தம்பூர் போட்டு தாளித்து இப்போ அவருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஊற்றிங்க. நான் அப்படியே ஊற்றுனதும் எண்ணெய் ஃபுல்லாக தெளிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு கிண்டி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.